டே 5 திருவிழா வீடியோ தான் எடுத்து வச்சுருக்கேன். மறக்காமல் மிஸ் பண்ணாமல் எல்லாமே பாருங்கள். நான் ரொம்பவே அழகான முறையில் உங்களுக்கு எடுத்து காமிச்சிருக்கேன். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா ரொம்பவே சப்போர்ட்டிவாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். டேவோட ஃபஸ்ட்டு காலையில் 6:30 மணிக்கு வந்துட்டு பால் குடத்துக்கு எல்லோரும் கிளம்பி போயாச்சு. பால் குடத்தை முடிச்சுட்டு அப்படியே வீட்டுக்கு போயிட்டு மொட்டை இன்றைக்கி போட போகிறோம் பசங்களுக்கு. அவங்கள போய்ட்டு கிளப்பி கூட்டிகிட்டு வரணும். நாங்கள் சீக்கிரமே எழுந்துச்சி கோயிலுக்கு வந்துவிட்டோம். பார்த்திங்கன்னா வெள்ளிக்கிழமை எங்கே பார்த்தாலும் இந்த மாதிரி தான் மட்டன் வெட்டிக்கிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி தான் இங்கேயும் கட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. கோயில் வாசல்லே நிறைய பேர் நேர்த்தி கடனுக்கு வந்துட்டு கடா வெட்டியிருப்பாங்க. அவங்க தான் வந்துட்டு வாசலில் உட்காந்து வெட்டிக்கிட்டு இருக்காங்க. மொட்டையும் நிறைய பேர் போடுவாங்க. பொங்க வைக்கிறது, மொட்டை போடுறது, கடா வெட்டுறது எல்லாமே இன்றைக்கி நடக்கும். கோயில் அரியநாய்ச்சி அம்மன் கோயில் பாருங்கள் எவ்வளோ வந்துட்டு சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டு. பசங்களுக்கு வந்துட்டு மொட்டை போடுறதுக்கு நிறைய பேர் முன்னாடி நின்றுக்கிட்டு இருக்காங்க. அதனால் நாங்களும் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தோம். அப்போ எடுத்த வீடியோ தான் இது. வெயில் எப்படி காலையிலேயே எவ்வளோ வெயில் அடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருப்பீங்க. அப்படியே ஒரு பிக் எடுத்தாச்சு. இப்போ மொட்டை போட ஸ்டார்ட் பண்ணியாச்சு. பாப்பா வந்துட்டு மொட்டை போடுறதுக்கு அழகாக காமிச்சிச்சு. ஆனால் பையன் தான் மொட்டை போட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பிடிவாதமாக இருந்தான். அவனை ஒரு வழியாக சமாளித்து அவங்க அப்பா மொட்டை போட வச்சு அப்புறம் 2 பேருமே வந்துட்டு ஊருக்குள்ளே தொட்டி இருக்கும். இங்கேயே ஆப்போசிட்லேயே நான் காமிச்சிருப்பேன். ஒரு குளம் மாதிரி இருக்கும். ஆனால் அங்கெல்லாம் நிறையா தண்ணி இருந்துச்சு. இந்த வருஷம் வந்துட்டு மழை அந்த அளவுக்கு பெய்யாததுனால தண்ணி இல்லை. ஊருக்குள்ளே தொட்டியில் போயிட்டு குளிக்க வச்சு கூட்டிகிட்டு வந்துட்டாரு. கிளப்பி விட்டாச்சு. நல்லபடியாக வந்துட்டு சாமியை கும்பிட்டுட்டு வீட்டுக்கு கிளம்பியாச்சு. வீட்டுக்கு போனோன்னு பார்த்தா எல்லாமே சூப்பராக சமைச்சு வச்சுருந்தாங்க. சமைச்சிக்கிட்டே இருந்தாங்க. சமையல் வேலை நடந்துக்கிட்டே இருந்துச்சு. எல்லாமே நறுக்கிறது, வெட்டுறது எல்லாமே செஞ்சு வச்சுருந்தாங்க. இது பார்த்திங்கன்னா மட்டன் உப்பு கறி தான். மட்டன் உப்பு கறிக்கு தான் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பார்த்துருப்பீங்க. அதை வந்துட்டு இந்த மாதிரி குக்கர்லலாம் போட மாட்டாங்க. கடாயில் வேக வச்சுருவாங்க. நான் என்ன பண்ணுறேன்னா 65 தான் பொரிச்சிக்கிட்டு இருக்கேன். போடும்போது கோயிலுக்கு போயிட்டு வீட்டுக்கு வரும்போது பார்த்திங்கன்னா 10 மணி 11 மணிக்கெலாம் எங்கள் அம்மா சமைச்சு முடிச்சிட்டாங்க எல்லாமே. சரி 65 மட்டும் ஃபைனலாக இருந்துச்சு. சரி நம்ம வறுத்துடலாமே ஒரு வேளை கூட செய்யலையே அப்படின்னு சொல்லிட்டு நான் செஞ்சுக்கிட்டு இருந்தேன். அப்படியே வந்துட்டு விருந்தாடி ஒருத்தராக வர வந்துட்டு நான் 65 வறுத்து அப்படியே ரெடி பண்ணிவிட்டு சமைச்சு சாப்பாடெலாம் போட்டுக்கிட்டு இருந்தாங்க எங்கள் அம்மா எல்லாருமே. என்னென்ன சமையல்னு பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். இது பார்த்திங்கன்னா மட்டன் எலும்பு குழம்பு, அப்புறம் வந்துட்டு தயிர் பச்சடி, அப்புறம் உப்பு கறி, அப்புறம் பார்த்திங்கன்னா ரசம். ஃபைனலாக வந்துட்டு எல்லாத்தையுமே சாப்பிட்டு ஒரு வழியாக வந்துட்டு ஒரு குட்டி தூக்கம் போடலான்னு பார்த்தா இன்றைக்கெலாம் தூங்கவே முடியாது. ஏன்னா நிறையா கெஸ்ட்டுலாம் வந்திருப்பாங்க. அப்புறம் வந்துட்டு சாயங்காலம் ரெடி ஆயாச்சு. கிட்டத்தட்ட சாப்பிட்டு முடிச்சுட்டு நான் மாடிக்கு போய்ட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறதுக்குள்ளக்கே 4 o'clock கிட்ட ஆகிடுச்சு. அப்புறம் திருவிழா ஸ்டார்ட்டு மறுபடியும். இந்த மாதிரி தான் திருவிழா நடக்கும். ஈவினிங் வந்துட்டு கரெக்டாக ஒரு 6:30 மணியை போல் குதிரையை தூக்கிட்டு வருவாங்க ஊருக்குள்ளே. இப்படி தான் ஊரில் திருவிழா நடக்கும். என்னடா இது ரொம்ப லாங் வீடியோவாக இருக்கே, ஸ்கிப் பண்ணிவிட்டு போயிடலாம்னு நினச்சிட்டு போயிடாதீங்க. இனிமேல் தான் வந்துட்டு ரொம்பவே சூப்பராக வந்துட்டு நிறைய வீடியோ நான் எடுத்து வச்சுருக்கேன். பட்டாசு வெடிக்கிறது, மாவிளக்கு கொண்டு போகிறது, அப்புறம் ஊரில் இருக்க கடைங்க எல்லாத்தையும் நான் காமிச்சிருக்கேன். மிஸ் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்தீங்கன்னா சப்போர்ட்டிவாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஊர்லேயும் அப்படி தான் 1 மாதத்துக்கு 2 மாதத்துக்கு முன்னாடியே புடிமண் எடுத்து கொடுத்து யார் யார் நேர்ந்து கடனா நேர்த்தி விட்டுருக்க குதிரையெல்லாம் வந்துட்டு செய்வாங்க. அப்புறம் ஊர் சார்பாகவும் குதிரையெல்லாம் வந்துட்டு செய்வாங்க. இந்த குதிரையெல்லாம் செஞ்சு ஒரு வாரம் இல்லை ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடியே வந்துட்டு அந்த செய்கிற இடத்துலேருந்து ஊருக்கு எடுத்துகிட்டு வந்துட்டு ஊரில் இருக்க ஆலமரத்துக்கு கீழே வச்சு சாமி கும்பிடுவாங்க. சாமி கும்பிட்டு திருவிழா அன்னைக்கு வெள்ளிக்கிழமை அந்த நாளில் வந்துட்டு ஈவினிங் வந்துட்டு குதிரையை அங்கேருந்து எடுத்துகிட்டு வந்துட்டு ஊரில் மடம் அப்படின்னு சொல்லிட்டுருக்கோம். அங்கே எடுத்துகிட்டு போய் வச்சு கண் திறந்து சாமி கும்பிடுவாங்க. அந்த ஃபெஸ்டிவல் தான் இப்போ நடக்குது. வருஷத்துக்கு ஒரு முறை தான் இந்த மாதிரி ஃபெஸ்டிவல்லாம் நடக்கும். சொந்த பந்தம் எங்கே இருக்கிற எல்லாருமே ஒன்று சேர்ந்து நல்லபடியாக சாமியை கும்பிடுவாங்க. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இப்போ 6:30 மணிலேருந்து 7:30 மணி வரைக்கும் இந்த ஃபெஸ்டிவல் நடக்கும். மடத்துலேயே வச்சு கண்ணெலாம் திறப்பாங்க குதிரைக்கு. கண் திறந்துட்டு அப்புறம் குதிரையை முன்னாடி எடுத்துகிட்டு போவாங்க. பின்னாடி வந்துட்டு மாவிளக்கு எடுத்துகிட்டு வட்டிச்சோறு மாவிளக்கு அதை எடுத்துகிட்டு அரியநாய்ச்சி அம்மன் கோயிலுக்கு பின்னாடியே வந்துட்டு நாங்கள் எல்லாருமே கிளம்பி போவோம். அந்த ஃபெஸ்டிவல் தான் நடக்குது. நாளைக்கு பார்த்திங்கன்னா காலையிலே வந்துட்டு குதிரையை எடுத்துகிட்டு போயிட்டு அய்யனார் கோயில் வந்துட்டு உள்ளே இருக்குது. இன்னும் கொஞ்சம் ரொம்ப தூரம் தள்ளி போகணும். அங்கே எடுத்துகிட்டு போயிட்டு சாமிக்கு வைப்பாங்க. அய்யனார் கோயிலில் வச்சு
நல்லபடியாக சாமியை கும்பிடுவாங்க. அந்த ஃபெஸ்டிவல் தான். நான் எப்போவுமே குதிரை வர டைம்லலாம் பார்த்தீங்கன்னா, எப்பயுமே வந்துட்டு கிளம்பிக்கிட்டு இருப்பேன் மாவிளக்குக்கு. இந்த வருஷம் தான் கொஞ்சம் சீக்கிரமாகவே கிளம்பி வந்துட்டு இந்த ஃபெஸ்டிவல்லாம் நான் பார்த்துட்டு நின்றுக்கிட்டு இருக்கேன். பார்த்துட்டு அப்புறம் குதிரை கண் திறக்கிற இடத்துக்கும் சரி எங்கள் வீட்டுக்கார் வா போயிட்டு வரலாம், போய் பார்க்கலாம் சாமி கும்பிட்றதா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போனார். அதையும் போகிறதுக்கு நானும் ரெடி ஆகிட்டு இருந்தேன், நானும் அவரும். எல்லா வருஷத்தோட இந்த வருஷம் என்ன ஒரு சந்தோஷம்னா எல்லா மக்களுக்குமே 5 வருஷம் கழிச்சு அரியநாச்சி அம்மனை வந்துட்டு சூப்பராக கட்டியிருக்காங்க. அதனால் வந்துட்டு அழகாக எல்லாருமே மாவிளக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கும் சரி, அப்புறம் ஆயிரக்கண் பானை அப்படிலாம் சொல்லுவாங்க, அதெல்லாம் எடுத்துகிட்டு போகிறதுக்கும் சரி ரொம்பவே சந்தோஷமாக எல்லாருமே கிளம்பிக்கிட்டு இருப்பாங்க. ஏன்னா வந்துட்டு எனக்கும் அதுதான் மனசில் தோணுச்சு. கோயில் வந்துட்டு கட்டுறதுக்கு முன்னாடி அங்கே இருக்க வேப்ப மரத்தில் மட்டும் சுற்றிட்டு நாங்கள் அப்படியே சாமியை கும்பிட்டுட்டு வருவோம். இப்போ கோயில் கட்டினதுனால எல்லாருமே ரொம்பவே சந்தோஷமாக இருக்கும். ஊருக்கு ஒரு நல்ல ஒரு பெரிய கோயில் இருந்தால் தானே அது ஊரோட சிறப்பு. அந்த மாதிரி தான் எங்கள் ஊர்லேயும் இருக்கிற பெரிய கோயிலை பற்றி நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். மதியானமே வந்துட்டு இந்த மாதிரி வளவி கடை எல்லா கடையிலையும் வந்துட்டு ஷாப்பிங் பண்ணிட்டு போயாச்சு. எல்லாருமே சொந்தக்காரங்களாம் வந்திருந்தாங்க. எல்லாருக்குமே வாங்கி கொடுத்துட்டு அப்படியே நானும் கையில் மாட்டிக்கிட்டு அப்படியே வந்தாச்சு. இதுக்கு மேலே வந்துட்டு ஷாப்பிங் கிடையாது. பசங்கள்லாம் கேட்டாங்கன்னா அவங்களுக்கு மட்டும் வாங்கி கொடுத்தாச்சு. வாங்கி கொடுத்துட்டு கொஞ்சம் நேரம் இந்த பட்டாசு வெடிக்கிறத வந்துட்டு நிறையா பட்டாசு வெடிப்பாங்க, எக்கச்சக்கமான பட்டாசு வெடிப்பாங்க. அதெல்லாம் ரொம்பவே வான வேடிக்கை தான், ரொம்பவே கலர்ஃபுல்லாக இருக்கும். சரி அதை பார்க்குறதுக்கு தான் அப்படியே சாமி கும்பிட்டுட்டு அப்படியே பார்த்துட்டு சரி கொஞ்சம் நேரம் நின்றுட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு போய்கிட்டு இருக்கோம். சரி வாங்க எல்லாருமே வான வேடிக்கையை போய் பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். பட்டாசு போகும்போது நானும் என் பசங்களும் ஓரமாக நின்று பட்டாசை பார்த்துக்கிட்டு இருந்தோம். பட்டாசு வெடிக்கிற சவுண்டு பயமாக இருக்குது. ஆனால் வந்துட்டு வான வெடிக்கை வந்துட்டு பார்க்குறது கலர்ஃபுல்லாக இருக்குது. அந்த மாதிரி தான் எப்போயுமே வருஷம் தீபாவளி அப்பவும் சரி, ஊர் திருவிழா அப்பவும் சரி, பசங்களாம் வந்துட்டு தைரியமாக உட்காந்து பார்த்துட்டு இருந்தாங்க. நானும் அப்படியே பார்த்துட்டு இருந்ததை என் ஹஸ்பண்ட் தான் என்னை வீடியோ எடுத்தார். இந்த ஓரமாக நின்றுக்கிட்டு இருக்கேன் பாருங்கள், உங்களுக்கே பார்த்தாலே தெரியும். ஒரு ஊரில் ஒரு மாதிரி வந்துட்டு திருவிழாக்கள்லாம் கொண்டாடுவாங்க. உங்கள் ஊரில் எந்த மாதிரி கொண்டாடுவாங்க அப்படின்றத நீங்களும் கமெண்டில் சொல்லுங்கள். நீங்களும் இந்த மாதிரிலாம் திருவிழா வந்தால் மறக்காமல் மிஸ் பண்ணாமல் போங்க. வருஷத்துக்கு வந்துட்டு நம்ம என்னென்ன டூர் போனாலும் நம்ம திருவிழா ஊரில் நடக்கிறத நம்ம பார்க்காம இருந்தால் அது ஒரு விதமாக கஷ்டமாக இருக்கும். அதனால தான் சொல்கிறேன், மிஸ் பண்ணாமல் மறக்காமல் உங்கள் ஊர்லேயும் திருவிழா நடந்துச்சுன்னா எல்லோரும் ஒன்று சேர்ந்து நல்லபடியாக வந்துட்டு சந்தோஷமாக கொண்டாடுங்க. சொந்த மதத்து கூட இருக்கிறது ரொம்பவே தனி சுகம். பட்டாசு வெடிக்கிறதெல்லாம் பார்த்துட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. பார்த்தா அம்மாவும் சித்தியும் மாவிளக்குக்கு எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க. சிலர் வந்துட்டு வட்டி சோறும் கொண்டு போவாங்க, சிலர் வந்துட்டு மாவிளக்கும் கொண்டு போவாங்க. எங்கள் அம்மா வீட்டில் இருக்க பூஜை ரூமை தான் வீடியோ எடுத்து காமிச்சிருக்கேன். சிம்பிளாக தான் இருக்கும், ஆனால் ரொம்பவே சூப்பராக இருக்கும். நான் எப்போ பார்த்தாலும் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டே வீடியோ எடுத்துக்கிட்டே இருக்கேன்னு சொல்லிட்டு திட்டுறவங்க எல்லாருமே இப்போ அவங்க எல்லாரையுமே நான் ஃபோட்டோ எடுக்கணுமா, அதுக்கு தான் வந்துட்டு பிளான் போட்டுக்கிட்டு இருக்காங்க. வீடியோ எடுக்கவான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க, கேட்டிருக்கோம். ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் எடுத்துகிட்டு ஒரு வழியாக வந்துட்டு கிளம்பி வெளியே போயாச்சு. வட்டிச்சூர் எடுக்க வெளியே கிளம்பி போய்கிட்டு இருக்கோம். ஒரே காற்று வந்துட்டு அந்த தீபத்தை வந்துட்டு எரியவே விடலை. எப்படியாச்சும் நம்ம தீபம் எரிஞ்சு கோயிலுக்குள்ளே கொண்டு போயிடணும்னு சொல்லிட்டு ஒரு வழியாக கொண்டு போயிட்டோம். காற்று தான் அடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு நினச்சோம்னா கொஞ்சம் நேரம் போய்கிட்டே இருக்கோம். தூரவும் ஆரம்பிச்சிருச்சு. விளக்கு ஃபுல்லாக தண்ணியாகவும் ஆயிடுச்சு. அப்படி இருந்தும் தீபத்தை ஏற்றி கோயிலுக்குள்ளே கொண்டு போயிட்டோம். கொண்டு போனதெல்லாம் வீடியோ எடுக்க முடியல, அதை தான் காமிச்சிருக்கேன். அடுத்த பிளான் என்னென்னா நாடகத்துக்கு போகிறது தான். ஆனால் வந்துட்டு போகாத, நாளைக்கு வந்துட்டு பெரிய பிளான் இருக்குது, அதனால் சீக்கிரம் தூங்கு அப்படின்னு சொல்லவும் நானும் போய் தூங்கிட்டேன். என்ன பிளான்னு சொல்லிட்டு விடிஞ்சாதான் தெரியும். நம்ம சேனலை மறக்காமல் மிஸ் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நாளைக்கு நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோவில்